வணக்கம் மக்களே! சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூ. 10,000 மொத்தமாக உங்களுடைய வங்கி கணக்குல கிடைக்கப்போது. அதற்கான அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. நீங்க இந்த ரூ. 10,000 சம்மந்தமாக YouTubeல பல வீடியோ இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கலாம். ஆனா, அதில யாருமே இந்த ரூ. 10,000 எப்ப கிடைக்கும்? யாருக்கெல்லாம் உறுதியாக கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான தகவல் குடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோல இந்த ரூ. 10,000 யாருக்கெல்லாம் கட்டாயமா கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். இது போக கருணைத் தொகை ரூ. 10,000, குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூ. 2,000, கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடின்னு மொத்தம் 17 அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. இதில இன்னும் சொல்லப்போனோம் அப்டின்னா, 17மே பார்த்தீங்கன்னா, இலவசமான திட்டங்கள் தான் அறிவிப்பு வெளியாயிருக்கு. எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இலவச திட்டங்கள் அனைத்தும் தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால, நீங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவச நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் அனைத்தும் தெரிஞ்சுக்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி முதல் கருணைத் தொகை வரை அதிமுக கொடுத்த 17 வாக்குறுதிகள். நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ரூ. 10,000 யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலா பார்த்துரலாம். அதுக்கப்புறமா இந்த 17 வாக்குறுதிகளையும் பார்க்கலாம். தேர்தல் ஆரம்பிச்சுட்டாலே பணமழை பொழியும் அப்படின்னு தமிழக மக்களுக்கு தெரியும். ஆனா, இந்த 2026 தேர்தல் ரொம்பவும் ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா, ஓட்டுக்கு 100, 200 அதிகபட்சமா 500, 1000 குடுப்பாங்க. ஆனா, இந்த 2026 தேர்தல்ல 5000, 10,000ன்னு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக அரசானது தேர்தலுக்காக முதல்ல கொடுத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்காக கொடுத்த ரூ. 3,000. அதுக்கடுத்து குடும்பத் தலைவிகளுக்கு மொத்தமாக வங்கி கணக்குல ரூ. 5,000 குடுத்தாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, நாங்களும் பெண்களுடைய வங்கி கணக்குல மொத்தமாக ரூ. 12,000 கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களும் ரூ. 10,000 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுக்க போறோம் அப்படின்னு இப்போ நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுதான் தமிழகம் முழுக்க பேசு பொருளா இருக்கு. குடும்பத் தலைவிகள் நிலையை பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான செய்தியா பார்க்கப்படுது. இந்த ரூ. 10,000 ஆனது அனைத்து குடும்பத் தலைவிகளுக்குமே கொடுக்கப்படும். உரிமை தொகை திட்டத்தில மாரி உங்களுக்கு கார் இருந்தா கிடைக்காது. இந்த வகையான ரேஷன் அட்டைக்கு தான் இந்த ரூ. 10,000 கிடைக்கும்னு சொல்லிட்டு எந்த நிபந்தனையுமே கிடையாது. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அரிசி ரேஷன் அட்டைகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது உறுதியா யாருக்கெல்லாம் இந்த ரூ. 10,000 கிடைக்கும் அப்படின்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டைகள் அனைவருக்குமே கிடைக்கும். அதாவது இலவசமா ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? இலவச அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ரூ. 10,000 கண்டிப்பா கிடைக்கும். ஆனா, ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது தகவல் பார்த்தீங்கன்னா, இன்னும் டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியிடுவாங்க. குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கக்கூடிய இந்த ரூ. 10,000 ஆனது உங்களுடைய வங்கி கணக்குல ஒரே தவணையாக மொத்தமாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி ரேஷன் அட்டைகள் மூலியமா தான் கொடுக்க போறாங்க. ரேஷன் கார்டு இல்லாதவங்க இப்பவே உடனடியா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா இந்த வகையான ரேஷன் அட்டையா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா, இதுதான் முன்னுரிமை உள்ள ரேஷன் அட்டைன்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளுக்குமே இது எலிஜிபிள் உள்ள ரேஷன் அட்டை. அதனால இந்த சிம்பல் உள்ள ரேஷன் அட்டையா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதிமுக தேர்தல் வாக்குறுதி குறித்த அறிவிப்புகள் முதற்கட்டமாக கடந்த ஜனவரி 17ஆம் தேதியும், 2ஆம் கட்டமாக பிப்ரவரி 4ஆம் தேதியும், 3ஆம் கட்டமாக பிப்ரவரி 24ஆம் தேதியும் வெளியானது. தேர்தலுக்காக 17 இலவச திட்டங்கள அதிமுக அறிவிச்சாங்க. அதில 5 திட்டங்களா 3 கட்டங்களாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அதில எல்லாமே பார்த்தீங்கன்னா இலவச அறிவிப்புகள் தான். கருணைத் தொகை ரூ. 10,000, குடும்பத் தலைவிகளுக்கு ரூ. 2,000, கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. முதற்கட்டமான தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகளிர் நலன், சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்க குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூ. 2,000 வழங்கப்படும். குடும்பத் தலைவியின் வங்கி கணக்கில் இத்தொகை செலுத்தப்படும். திமுக அரசானது ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம்னு சொல்லிட்டு குடும்பத்திற்கு மாதந்தோறும் ரூ. 1,000 கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாரி அதிமுக பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் உதவித்தொகையாக குடும்ப விளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் ரூ. 2,000 வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத் தலைவியினுடைய வங்கி கணக்கில இந்த தொகை செலுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் மகளிர்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். திமுக அரசானது 2021 தேர்தல் வாக்குறுதியாக மகளிர்களுக்கு நகர பேருந்துகள் மற்றும் கிராமப்புறங்கள்ல இலவசமாக பேருந்துகள்ல பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்க. இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் நகரப்புறங்கள்ல இலவசமா பேருந்து பயணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகளிர்களுக்கான இலவச பேருந்து சேவையும் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருக்க சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். இது குறிப்பா கிராமத்துல இருக்கவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு சொந்த வீடு இல்ல அப்படின்னா, இடமும் இல்ல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். கவர்மெண்டே இடம் வாங்கி சொந்தமாக காங்கிரீட் வீடு அவர்களுடைய செலவுலே பார்த்தீங்கன்னா கட்டித் தராங்க.
நகர் பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி இலவசமாக வழங்கப்படும். அதாவது நகர்ப்புறங்கள்ல இருக்காங்க, அவங்களுக்கும் சொந்த இடம் இல்ல அப்படின்னா, ஸோ அடுக்குமாடி குடியிருப்புகள் அதாவது ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா, அரசே அவர்களுடைய சொந்த செலவுல கட்டித்தரும். பட்டியலின மக்கள் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் நிலையில் அவர்களது மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்லும்போது அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். ஸோ பட்டியலின மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அரசானது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். நாங்களே இடம் வாங்கி கவர்மெண்ட் சைட்ல இருந்தே சொந்த செலவுல வீடு கட்டி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் காங்கிரீட் வீடு. ஸோ இது வந்து பட்டியலின மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொருந்தும். 150 நாள் வேலை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் கிராமப்புற மக்களுக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தினசரி செலவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலியமா இந்த சம்பளத்தை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவர்களுக்கு 100 நாள் இருந்து 150 நாட்களாக வேலை நாட்களை உயர்த்துறதா அதிமுக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அம்மா இருசக்கர வாகனம் 5,00,000 பெண்களுக்கு தலா 25,000 மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். ஏற்கனவே ஜெயலலிதாமா இருக்கும்போது ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 3 சக்கர மானியத்துடன் உடைய இலவச வாகனங்கள் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தலா 25,000 மானியத்துடன் ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை, முதியோருக்கு ஓய்வூதியம் 2,000 வழங்கப்படும். ஸோ இதுக்கு முன்னால் முதியோர் பென்ஷனாக மாதம் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1,200 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1,500 கொடுத்தாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2,000 ரூபாய் முதியோருக்கு பென்ஷன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் பெற்ற கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் சிறுபான்மையினருக்கு வாங்கக்கூடிய கடன்கள் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டில் படுகாயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கு தலா 2 லட்சம் வழங்கப்படும். ஸோ வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கு. அதில் இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையுமே பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து செய்யலை. ஆனால் இனிமேல் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே மாதிரி ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஸோ திமுக அரசு 2021 பொங்கலுக்காக 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் 2026 பொங்கலுக்காக 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொங்கலுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக இலவச மின்சாரம் வழங்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசைத்தறி தொழிலாளருக்கு 1000 யூனிட்லேருந்து 1400 யூனிட் வரைக்குமே இலவசமான மின்சாரம் கிடைக்கும். கைத்தறி தொழிலாளர்களுக்கு 300லேருந்து 450 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் கிடைக்கும். வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல 100 யூனிட் இலவசம் அப்படிங்கிறது தொடர்ந்து தான் போய்கிட்டு இருக்கு. மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000லிருந்து 12,000 உயர்த்தி வழங்கப்படும். ஸோ மீன்பிடி தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா வேலையே இருக்காது. அந்த இடத்துல தடை போட்டுருவாங்க. ஏன்னா புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா கடலுக்கு யாரும் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் 8,000 ரூபாய் அரசானது கொடுப்பாங்க. ஸோ அந்த நிவாரணத்தை பார்த்தீங்கன்னா இனிமேல் 12,000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். நகர்ப்புற நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன் ரத்து செய்யப்படும். இவ்வாறு 17 வாக்குறுதிகள் இதுவரை அதிமுக கொடுத்துள்ளது. அதாவது கிராமங்களில் தாண்டி நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருப்பாங்க. அதாவது சிட்டி சைடில் எதுவும் பஜார் சைடில் சின்ன சின்ன கடை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல தான் கடை வச்சுருக்கேன், அதற்கான லைசன்ஸ், ஜிஎஸ்டி நம்பர், ஸோ இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கடனுக்கான தள்ளுபடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 2026 தேர்தலுக்காக அதிமுக 17 வாக்குறுதிகள் அறிவிச்சாங்க. இந்த 17 தேர்தல் வாக்குறுதிகளுமே மகிழ்ச்சியான தகவல் தான். ஏன்னா கருணைத் தொகை 10,000 ரூபாய், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிவாரணமாக 12,000 ரூபாய், பொங்கலுக்கு 1000 ரூபாய் மற்றும் கரண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான அதிரடி பணமழையும் பொழிஞ்சிருக்காங்க. ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அதிமுக தரப்புலேருந்து வந்த ஸ்கீம்ஸ் மட்டும்தான். இன்னும் திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டியாக நகைக்கடன் தள்ளுபடி இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ வங்கிகளில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடியானது மிச்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னும் அதிமுக தரப்புலேருந்து பல ஸ்கீம்ஸ்க்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா வரலாம். இதில் முக்கியமாக மக்களுக்கு நேரடியாக பலன் தரக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்னா 3 வாக்குறுதியை சொல்லலாம். ஒன்று கருணை தொகை 10,000 ரூபாய், அதுக்கடுத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய், அடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபாய். ஏன்னா இந்த 3 ஸ்கீமுமே மக்களுக்கு நேரடியாக பணமாகவே கிடைச்சிருது. அதுவும் உடனடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ தேர்தலுக்கு அப்புறமா கருணை தொகை 10,000 ரூபாய் பெண்களுடைய வங்கி கணக்கில் ஒன் டைம் பேமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா போடப்படும். ஸோ இந்த 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு முக்கியமாக ரேஷன் கார்டு தேவைப்படும், உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களுடைய ஃபோன் நம்பர்
மற்றும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அப்ளை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து அதுக்கான தகவல் வெளியாகல. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா அத பார்க்கலாம். அதே மாரி இந்த மகளிர் உரிமைத் தொகை ரூ. 2000 குடுப்பாங்க இல்லையா? ஸோ இது ஏற்கனவே சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இனிமேல் அதிமுக தரப்புலருந்து புதிதாக அதுக்கு ஃபார்ம் குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இதே ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா தொடர மாட்டாங்க. ஸோ அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் நீங்க குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். இல்லனாக புதிதாக ஏதாவது பேங்க் அக்கவுண்ட் குடுக்கணும் அப்டின்னா கூட குடுத்துக்கலாம். மீண்டும் அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, ஏற்கனவே கிடைக்காதவர்களுக்கு இனிமேல் புதிதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அனைத்து குடும்பத் தலைவிகளுக்குமே இந்த ரூ. 10,000 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ உறுதியா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு குறிப்பா இலவசமாக அரிசி வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே உரிமைத் தொகை திட்டத்தில மாதந்தோறும் ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில தவணை பணங்கள் வந்து கிடைக்காம இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர உங்களுடைய ஆதார் அட்டையோட இணைச்சிருக்கணும். பேங்க் பாஸ்புக்லயும் பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்கணும். நீங்க உதாரணமா இந்தியன் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. அந்த அக்கவுண்ட் தான் நீங்க வந்து இந்த உரிமைத் தொகை குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த அக்கவுண்ட்டையும் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணியிருக்கணும். ஆதார் அட்டை, பேங்க் பாஸ்புக் 2லயுமே ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது லிங்க் பண்ணியிருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக. நீங்க தான் குடும்பத் தலைவியா, ரேஷன் அட்டையில உள்ள பெயரும், ஆதார் அட்டையில உள்ள பெயரும் ஒண்ணான்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக தான் இந்த வெரிஃபிகேஷன். பேங்க் பாஸ்புக்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னா, மெசேஜ் வந்து தமிழக அரசு சார்புல இருந்து போடுவாங்க. அதுக்காக இந்த கன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. திமுக அரசு குடுக்கக்கூடிய இந்த உரிமைத் தொகையில வாங்குறதுக்காக விண்ணப்பங்கள் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. இனிமேல் எப்போ விண்ணப்பங்கள் வெளியிடுவாங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கான விண்ணப்பங்கள் இனிமேல் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். இனிமேல் பணமும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே மொத்தமாக ரூ. 5,000 குடுத்துட்டாங்க. இனிமேல் குடுத்தாலும் கூட தேர்தலுக்கு அப்புறமா தான் உரிமைத் தொகை ரூ. 2,000 கிடைக்கும். அதனால பொறுத்திருங்க. அரசு தரப்புல இருந்து இனிமேல் எந்த ஒரு விண்ணப்பங்களையோ மேல்முறையீடு செய்றதுக்கோ அறிவிப்புகளை வந்து வெளியிட முடியாது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதற்கான தகவல் எல்லாமே வெளியாகும். அதிமுக ஜெயிச்சாலுமே ரூ. 2,000 உரிமைத் தொகை கிடைக்கும். திமுக ஜெயிச்சாலுமே உரிமைத் தொகை ரூ. 2,000 கன்ஃபார்ம் கிடைக்கும். இந்த கருணைத் தொகை ரூ. 10,000 மற்றும் அதிமுக கொடுத்த 17 வாக்குறுதிகளும் நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா தேர்தல் டயத்துல பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்னும் பணமழை பொழிய போது அதற்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நகைக்கடனுக்கான மிக முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியாகும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்து பயனடையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.